அந்த கற்களை எடைத்தராசில் வைத்து எடையை கண்டுபிடித்து அதன் மூலம் யானையின் எடை இதுதான் என்று தெனாலிராமன் கணக்கை முடித்தார். அனைவரும் அரண்மனைக்கு திரும்பிய போது தெனாலிராமன் மன்னரிடம், மன்னா, உங்கள் யானையின் எடை இதுவாகும் என்று துல்லியமாக சொன்னார். மன்னர் மிகவும் ஆச்சரியமடைந்தார். தெனாலிராமனை பார்த்து, ஒரே படகின் மூலம் யானையின் எடையை அறிந்தாய், உன்னுடைய அறிவுத்திறனே அற்புதம் என்றார். அரசவையினர் அனைவரும் கைதட்டி சிரித்தனர். தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்தது. தெனாலிராமன் சிரித்தபடி, மன்னா, சிந்தித்து பார்க்காமல் எதையும் நம்ப வேண்டாம். அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும் என்றார். இவ்வாறு தெனாலிராமன் தனது அறிவால் யானையின் எடையை கண்டுபிடித்தார். மன்னரை ஆச்சரியப்படுத்தினார். நண்பர்களே, இந்த கதை நமக்கு கொடுக்கும் பாடம் என்னவென்றால், சிந்தித்து கணக்கிட்டு செயல்பட்டால் எதையும் முடிக்கலாம். நன்றி நண்பர்களே. இன்னொரு சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதையுடன் விரைவில் மீண்டும் சந்திப்போம்.